டேய் ஓடிடா கடவுளே, மாற்றக்கூடாது. வேற ஓடுறான் பாரு, புடி அவனை. சார் ஐயோ காலு. அவனை புடி வேலை, புடிச்சாமுக்க வேலை அவனை. நாயே எங்கிட்ட மூடாவையா அமைதியா தப்பிச்சாடா ஓட பாக்குற வேண்டாம். இப்படியே போட்டு போயிட்டே இருப்பேன் பாரு. ஷிட் ராஸ்கல். ஷிட் சார். என்னடா தப்பிச்சு ஓட பார்த்துட்டு சிகரெட் வேற உனக்கு. இப்படி ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விடுவேன். இல்லைன்னு வச்சுக்க விசாரணை இப்ப தப்பிச்சு ஓட பார்த்தோன்னு சொல்லி என்கவுண்டர் போட்டுட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா பாக்குற? ஒண்ணுமில்ல சார். சார் இவ்வளோ அடியாக அடித்தீங்க, கேட்டதுமே சீட்டு கொடுத்துட்டீங்களே சார். நீங்கள் ரொம்ப நல்லவர் சார். நீங்கள் எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்கீங்க சார். நொன்னா நொன்னு, நாங்களும் மனுஷன் தான்டா. சார் ஒரு டவுட்டு சார். சொல்றா நல்லவனே. நாங்கள் கத்தி எடுக்கிறோம், நீங்கள் துப்பாக்கி எடுக்கிறீங்க. ஆ ரெண்டு பேருமே கொலைதான் பண்ணுறோம். எங்களை வில்லைன்றாங்க, உங்களை கதாநாயகன்றாங்க. இது என்ன சார் நியாயம்? நீ தப்பிச்சு ஓடும் போதே உன்னை போட்டுக்கணும்டா. உன்னை உயிரோட விட்ட பாத்தியா? என்ன சொல்லணும்டா ராஸ்கல். ஆமா இந்த பொருள்ன்றீங்களே, என்ன பொருள்ரா அது? ஏங்க சார் கொஞ்சம் சிரிச்சு பேசுனா உங்க போலீஸ் புத்தியை காட்டுறீங்களே சார். டேய் நான் போலீஸ் புத்தியை காமிச்சிருந்தேன், நீ உயிரோட வந்துருக்க மாட்ட. சார் அவன் அடி வாங்கியே சாகுறவன் சார். எனக்கு தெரியும் சார். நான் சொல்லிடுறேன் சார். என்னை மட்டும் விட்டுருங்க சார். சொல்றா. இந்தாங்க சார். இதான் சார். வர்றா பயங்கரமான பொருள் இருக்கேடா. இதே பேர் அடிச்சீங்க சார்? அது எங்களால் மட்டும்தான் சார் முடியும். நான் ஒரு பெரிய வீட்டில் அடிச்சோம் சார். வீட்டில் அடிச்சிங்களா? வீட்டில் அடிச்சதா என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்குமேடா. எந்த கேஸும் ஃபைல் ஆகாமல் இருக்கு சார்? கேஸ் எல்லாம் ஃபைல் ஆகாது சார். அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க சார். வீடு எப்பயும் பூட்டி தான் சார் கிடக்கும். நானும் எங்கள் மாமனும் போய் அழகாக அடிச்சுட்டு வந்துட்டோம் சார். பொருள் அடிச்சிட்டோன்றீங்க, இப்போ பொருள் உன் தாடா இருக்கும். எதுக்கடா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இந்த பஞ்சாயத்துக்கு காரணமே இதை நிற்கிறான் பாரு சார். அவ அண்ணன் தான் சார் காரணம். வேலு என்ன சொல்றான்? ஆமாம் சார். ஆமாவா? சரி, இதுக்கப்புறம் என்ன எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சார் இதே ஆள் ஆறுன்னு தெரிஞ்சிருச்சுல. நாங்கள் போகலாமா சார்? போகலாம் போகலாம். மேல் இடத்துலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஒருத்தனை மட்டும் போடணும். யாரை போடலாம்? உன்னையா இல்லை உன்னையா? சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார். இவன் மாதிரி சண்டிகர் இல்லை சார். இவனை கொல்லுங்க சார். அவருக்கு மட்டும்தான் புள்ள ஊட்டி இருக்கா? நானும் புள்ள ஊட்டியை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அவரை கொள்ளுங்க சார். ரவுடி, உங்களை யாரை கொல்லலான்னு இந்த துப்பாக்கியை முடிவு பண்ணிட்டோம்டா. டேய் இந்த துப்பாக்கியை சுற்றி விடுவேன். இந்த துப்பாக்கி யாரை பார்த்து நிற்குதோ அவன் எடுத்தாங்க உயிரை காப்பாத்திக்கடா. வேலை சுத்தி விடு. ஐயோ ஐயோ ஏய் வேணாப்பா, கடவுளே சொன்னா கேளு. வேணாப்பா, ஏய் வேணாம்ப்பா, ஏய் வேணாம்ப்பா. அண்ணே உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன்ப்பா. வேணாம்ப்பா, வேணாம்ப்பா. தம்பிக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இதுவும் பண்ணிருக்கனே. சார் கணக்கு முடிஞ்சிருச்சு சார்.
என்னைய விட்டுருங்க சார். மேல் எடுத்து கணக்கு முடிஞ்சிச்சுடா. ஏன் கணக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஓட ஓட விடுறீங்க. இதாண்டா போலீஸ் புத்தி. அம்மா எதுக்குமா எல்லாரும் கோயிலுக்கு வராங்க? என்னடி சாமி கும்பிட்ட? நல்லா படிக்கணும்னு கும்பிட்டியா? ஏய், அவங்க 2 பேரையும் குளம் வச்சிருக்க. இங்கே தப்பிச்சு போய் கூட பாத்துக்க. ஹலோ. ஏய், சின்ன பையன் அவன் அங்கதானே இருக்கான். ஐயா சேஃபா தான் பாஸ் இருக்காங்க. நான் பாம்பே வரைக்கும் போயிட்டு வரேன். அவங்கள சேஃபா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன் பாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உஷாரா இருங்க. ஏய் மாமா யாரும் இல்லை, ஓயா. போயிடும், ஓயா. ஏய் சிங்கம், அமைதியாடுறா. யாரா பார்த்துட்டு போறாங்க. ஐயோ அம்மா புள்ளியா, யாரும் இல்லையா, வாயா போயிடுவோம். அம்மா மாப்பிள்ள, நம்ம கட்டி வச்ச ஆள் எஸ்கப் ஆகி ஓடுறாங்கடா. ஏய் மாமா நம்மளை பார்த்துட்டாங்க. ஓடியோ. ஏய் நின்றா. ஏய் மாமா நீ காப்பாத்தியா. ஏய் வேமா வாங்கடா. ஏய் ஐயோ டேய். ஏய் வேமா வாடி, வீட்டுக்கு போய் சாப்பாடு வேற செய்யணும். நான் எங்க மாமாவே கைய வைக்கிறா. டேய் விடுங்கடா, விடுங்கடாண்ணே. ஓட பாக்குற புதைச்சிருவேன்டா. அம்மா அங்க பாருமா நம்ம அப்பா. கத்திய குறா. ஏங்க மாமா. யாரா அவ? அவரை விடுங்கடா. டேய். ஹேய் ஐயோ. ஹலோ ஹலோ சித்தப்பா. சித்தப்பா ஒரு பிரச்சனை சித்தப்பா. எங்க சித்தப்பா இருக்கீங்க? என்னாச்சு? அப்பாவை கொல்ல போறாங்க. ஐயோ என்னாச்சு? அப்பாவை கொல்ல போறாங்க சித்தப்பா. அம்மாவே வேலு என்னாச்சு? சரி வரேன் சார். எங்க பாப்பா ஃபோன் அடிச்சு சார். ஏதோ அண்ணனை குத்த போறாங்கன்னு சொல்லுது சார். நான் போறேன் சார். சரி நீ உடனே போ. யாருக்கு நீ போன் அடிச்சு சொன்ன?
என்ன விடுங்க, என்ன விடுங்க, விட்றா டேய். முல்லாவா? ஐயோ சித்தப்பா. டேய் டேய் உங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பாவம் சின்ன பசங்க வாழ வேண்டிய வயசுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒழுங்கா பொழைக்கிற வழியை பாருங்கடா. ஏன் வேலை? எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு பார்த்தா துரை மட்டும் எஸ்கேப் ஆயிட்டானே. என்ன பண்ணலாம் அவனை? நான் பார்த்துக்கிறேன் சார். என்னை தூக்கிட்டேன்னு நினைக்கிறியா? 6 மணி நேரம் கூட என்னை உள்ளே வைக்க முடியாதுடா. உன்னைய உள்ள வைக்க போகிறோம் அப்படின்னு உன்ட்ட யாரா சொன்ன? உன்ன மாதிரி ஆளுல உயிரோடே விடக்கூடாதுடா. தம்பி, நான் மினிஸ்டர் பேசுகிறேன்ப்பா. பார்த்தியாடா என் பவரை? இப்போ பேசுடா பேசுடா. தோற உன்கிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. சார் 5 நிமிஷம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. இப்போதே சார் சுட்டேன். துரை செத்துட்டியா சார்? என்னங்க சார் நீங்கள்? என்ன ஒன்றும் சாகலனே, அவன் சும்மா சொல்கிறானே. குறும்பட ரசிகர்களுக்கு என் இனிய வணக்கம். நாங்கள் குடும்பம் என்னும் குறும்படம் 13 பாகங்கள் எடுத்துள்ளோம். எங்கள் குறும்படத்தை பார்த்து ரசித்து குறும்படத்தை வெற்றி பெற செய்ததற்கு நன்றி. மேலும் நாங்கள் எடுக்கும் படத்திற்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வெற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.